தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க ஜிடிஎஸ், அதுக்கு அடுத்தது நம்ம தபால் துறையில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழக தபால் துறையில் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 12th ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட் எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். காலியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 44,228 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 3,789 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த இதை இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,380 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் 100 ரூபா பே பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 5 ஆகஸ்ட் 2024 இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 5ஆம் தேதிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசாக உங்களுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தனித்தனியாக வேலைவாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அனைத்து மாவட்ட மக்களும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் வர வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதுதான். மேலேயே உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சர்க்கிள் நேம், லாங்குவேஜ் நேம், யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், உடல் ஊனமுற்றோர், இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு மொத்தம் டோட்டல் வேக்கன்சி எவ்வளோன்னு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தனியாகவே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,789 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு தமிழ் கம்பல்சரி உங்களுக்கு தெரியணும். யூஆர் கேட்டகரினா 1794 காலியிடங்களும், ஓபிசிக்கு 861 காலியிடங்களும், இடபிள்யூஎஸுக்கு 621 காலியிடங்களும், எஸ்சி எஸ்டி அப்படின்னா 621, 37 மற்றும் இடபிள்யூஎஸ்னா 358. உடல் ஊனமுற்றோர்களாம் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேர்ந்து மொத்தம் ஒரு 3,789 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், தபால் துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலை வாய்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் தேக் சேவக், ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜூலை இந்த மந்த், இனி அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆனதை உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வேலை வாய்ப்புக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிஎம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். தென் ஏபிபிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர், அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கான வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024 இன்னையிலேருந்து தான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுவும் இப்போ ஜஸ்ட் நவுலேருந்து தான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 5ஆம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 6 ஆகஸ்ட் 2024 8 ஆகஸ்ட் 2024 இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். மேபி ஏதாவது தப்பாக இருந்தாலும் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி,
18லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்க ஆண் பெண் இருபாலரும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 45 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 43 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை, ஸோ 18லேருந்து 40 தான். உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகரியில் அப்படின்னா 18லேருந்து 50 வயதினர் அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோர் ஓபிசி கேட்டகரியில் அப்படின்னா நீங்கள் 18லேருந்து 53 வயதினர் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் மேக்ஸிமம் 55 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவதாக உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ஃபார் தமிழ்நாடுனா தமிழ்நாடு தெரியணும், தமிழ் லாங்குவேஜ் தெரியணும், புதுச்சேரிக்கும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியணும். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் வேறு என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் மூலிமா மட்டும்தான். உங்களுக்கு இன்டர்வியூவோ இல்லை எக்ஸாமோ அதெல்லாம் எதுவுமே நடக்காது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இந்த பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், அதுலேயும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சொந்த ஊர் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அவங்கவுங்க மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும். மெரிட் லிஸ்ட் அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் அப்படிங்கிறத பே பண்ணணும். யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பே பண்ண தேவையில்லைங்கிறத சொல்லிடுறேன். பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பே பண்ண தேவையில்லை. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை. உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை. திருநங்கைகள் நீங்கள் யாரும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள் கேட்டகரி மற்றும் நீங்கள் 100 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்கணும், என்னென்னலாம் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுக்கணும், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வைக்கணும். இதெல்லாம் ஸ்கேன் காப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் காப்பியாக வச்சுக்கோங்க. அதுவும் அவங்க சொன்ன இதே சைஸில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஆன்லைன் அவங்க கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேலைவாய்ப்புக்கு மேலேயே உங்களுக்கு வந்து எப்போ இருந்து டேட் வந்து இங்கேயே மென்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/8/2024 தான் லாஸ்ட் டேட். இதில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தமிழ்நாடுன்னு இருக்குது 19, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஊரில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டத்தமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி தான் போகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் பேமெண்ட் யாரெல்லாம் பே பண்ணணுங்கிற ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை முடிச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.